ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். உங்களோட ஹேர் வந்து இப்போ சடன்லி இந்த கிளைமேட்டுக்கு வந்து ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கூலிங்கில் அலர்ஜி ஏற்படும்னா கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து செம்பருத்தி எடுத்திருக்கேன், அது கூட வந்து கத்தாழையும் செம்பருத்தி இலை வந்து எடுத்திருக்கேன். மேற்கொண்டு வந்து வேப்பிலையும் கருவேப்பிலையும் வந்து சேர்த்துருக்கேன். இது கூட வந்து கொஞ்சமாக அரிசி தண்ணி, வெந்தயம், ஊற வச்ச வெந்தயம் சேர்த்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து அது கூட வந்து வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். குளிர்ச்சி வந்து செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு இது வெந்தயம், அரிசி தண்ணி மற்ற எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஹேரில் வந்து ரூட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஈவனாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா வந்து அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற விட்டிங்க அப்படின்னா போதும். ஏன்னா அந்த கிளைமேட்டுக்கு வந்து சேராது. நல்லா வந்து ஊற வச்சுட்டு உடனே வந்து நல்லா நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு இல்லைன்னா வந்து சீயக்காய் யூஸ் பண்ணி நல்லா வந்து வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஹேர் வந்து ரொம்பவே சில்கியாக இருக்கும். பார்க்குறப்பே உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நேச்சுரல் ஹோம் ரெமடிஸ் யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்க, நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்